அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா புக்கு ரிவ்யூ வந்து கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நிறையா பேர் கூட கேட்கல, ஒரு 4-5 பேர் கேட்டிருந்தீங்க. என்னுடைய பேட்சில் நிறையா பேர் கேட்டிருந்தாங்க. ஏன்னா வாட்ஸ்அப் குரூப்லேயே இவன் என்ன கேட்குறாங்கன்னா, சார் நான் ஸ்கூல் புக்கு எல்லாமே வச்சுருக்கேன், இப்போ இந்த புக்கு வாங்கவா அப்படிங்கிற ஒரு கேள்வி. சார் நான் குரூப் 2 படிக்கிறேன், இந்த புக்கு வாங்கவா. சார் நான் குரூப் 4 படிக்கிறேன், இந்த புக்கு வாங்கவா. நான் டெட்டு படிக்கிறேன், இந்த புக்கு வாங்கவா. நான் போலீஸ் படிக்கிறேன், இந்த புக்கு வாங்கவா. இந்த மாதிரி டவுட்ஸ் வந்து நிறையா வந்துருந்துச்சு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு புக்கு இருக்குது, ஒரு புக்கு இல்லை, அப்போ இது வாங்கவா. நான் ஆல்ரெடி ப்ரைவேட் மெட்டீரியல் நான் வச்சுருக்கேன், ஒரு அகாடமிலேருந்து வாங்கி வச்சுருக்கேன், நான் வாங்கவா. சார் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கை கம்பைன் பண்ணி கொடுத்தாங்க குரூப் 2க்கு ஒரு அகாடமி யூடியூப் சேனல், அவங்க கொடுத்துட்டாங்க, இது நான் வாங்கவா. இப்படிங்கிற நிறைய டவுட் வந்து வந்துருந்துச்சு. ஸோ அதற்காகவும் அண்டு மோர் தென் பார்த்தீங்கன்னா புக்கில் என்ன பண்ணியிருக்கோம், என்ன விஷயம் பண்ணியிருக்கேன், பிரிண்டிங் அனுப்பிச்சிட்டோம். அப்படிங்கிற போது என்ன விஷயம்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சால் இந்த புக்கு வாங்கலாமா வேணாமா நீங்கள் முடிவு எடுத்துக்காங்க. புக்கு ரிவ்யூங்கிறது ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிய நீங்கள் வந்து கொடுக்கணும். இப்போ கண்டிப்பாக புக்கு வந்து எல்லாருக்கும் டெலிவரி ஆனோன்னே ஸ்டூடெண்ட்ஸோடைய ரிவ்யூவை நம்ம சாய்ஸ் புக்ஸ்னு ஒரு சேனல் வச்சுருக்கோம், கீழே கூட லிங்க் இருக்குது பாருங்கள். அதில் நீங்கள் பார்ப்பீங்க, அவங்களே சொல்கிற வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. புக்ஸு போன 6ஆம் தேதி 7ஆம் தேதி அனுப்புகிறோம்னா 8ஆம் தேதி 9ஆம் தேதி அவங்களுக்கு ரிசீவ் ஆகுதுன்னா அன்னைக்கு எப்படி பார்த்தாலும் நைட்டு மட்டும் 5-6 வீடியோ வந்து உங்களுக்கு ரிவ்யூ போட்டுருவோம். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நிறைய வீடியோக்கள் வரும், ஒரு 5-6 பேர் வீடியோவை கண்டிப்பாக 10 வீடியோ கூட போட்டு விட்றலாம், ரிவ்யூ போட்டுடலாம். இதுதான் ஆக்சுவலாக பிளான். ஆனால் இருந்தாலும் இங்கே கேட்குறதுக்காக இது ஒரு ரிவ்யூக்காக நான் வந்திருக்கேன். இது கட்டாயமாக திரும்பவும் சொல்கிறேன், புக்கும் இருக்குது, எனக்கு பெரிய தலை இருக்கு மாதிரி தான். ஏன்னா இதுக்கு வந்து முன்னாடியே அங்கே பணம் கொடுக்கணும், அடிச்சு 1000 காப்பினா 1000 காப்பி அடிச்சு வைக்கணும். 200 காப்பி மிச்சம் இருந்தால் அது நம்ம தூக்கிட்டே அலைய முடியாது, வீட்டில் தண்ணி பட்டுட்டா கூட வேஸ்ட்டு. தமிழ்நாடு நிர்வாகம் புத்தகம் 40 புத்தகம் என்ன ஆயிடுச்சுன்னா அது எப்படின்னே தெரில, அந்த மழை தண்ணி ஜன்னல் வழியாக வந்து அந்த தண்ணி பட்டு ஒரு 50 புத்தகம் வேஸ்ட்டாக போச்சு. அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ தான் அந்த புத்தகத்தை சேமித்து வைக்கிறது நம்ம கஷ்டம். அது தேவையில்லாமல் போட்டு இது பண்ணக்கூடாது. அளவான புத்தகம் அடிச்சுட்டு தேவையானவங்களுக்கு கொடுத்துடணும். என் பேட்சில் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் எல்லாருக்கும், நீங்கள் புக்கை வந்து வச்சுக்காங்கப்பா, கண்டிப்பாக நீங்கள் படித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஏன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் வீடியோவில், நீங்கள் வேணால் பாருங்கள். ஆர்டர் பண்ணுறதுக்கு ஆப் மூலமாக ஆர்டர் பண்ணலாம், வாட்ஸ்அப் மூலமாக ஆர்டர் பண்ணலாம். அது கீழே லிங்க் இருக்குது, பார்த்துக்காங்க. ஃபஸ்ட் எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியை பற்றி தான் ரிவ்யூ கொடுக்க போகிறேன். ஆன்ஷியன்ட் இந்தியா, மிடில் இந்தியா, மாடர்ன் இந்தியா. ரைட்டா? ஃபஸ்ட்டு ஆன்ஷியன்ட் இந்தியா, மிடில் இந்தியா, முந்தைய கால இந்தியா, இடைக்கால இந்தியா, தமிழில் தான் போட்டிருக்கேன், ரெண்டுமே தமிழில் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் போட்டிருப்போம், 590 பக்கம் இருக்கும் கிட்டத்தட்ட. ஏன் சார் அவ்வளோ பக்கத்துக்கு என்ன சார் பண்ணீங்கன்னா, பிக்சர் தான், ஃப்ளோ சார்ட்டு தான். அவங்களாம் வைக்கணும்ல, மேப் வைக்கணும், பிக்சர்ஸ் வைக்கணும், ஃப்ளோ சார்ட் வைக்கணும். அதே மாதிரி ஒரு கட்டுரையாக இருந்ததை அப்படி மொத்தமாக இருந்ததை பாயிண்ட்டாக அழகாக வைக்கணும். ஸோ இந்த மாதிரி வேலைப்பாடுகள் பார்த்தனால தான் பேஜஸ் அதிகம். ஆனால் புக்கில் பார்க்கும்போது அப்படி பெருசாக தெரியாது. டக்குன்னு ஒரு சாப்டர் அப்படி டக்குன்னு முடிஞ்சுட்ருக்கோம். தேவையானதை மட்டும்தான் வச்சுருப்போம். இது பிளாக் அண்ட் ஒயிட்டில் போட்டோம். ஐயன் நம்ம மாடர்ன் இந்தியாவை கலரில் போட்டே ஆகணும், ஒரு பெரிய ஆசை, கலரில் போட்டே ஆகணும். ஃபியூச்சரில் நாங்கள் கலரில் போடுறோமா என்னன்னு தெரில. ஏன்னா கலரில் போடுறதுக்கு இப்போ இந்த புக்கு 200, பிளாக் அண்ட் ஒயிட்டில் 200 ஆகுதுன்னா இந்த புக்கு 400 ஆகுது, அப்படி டபுள் மடங்கு ஆயிடுது. ஆனால் கலரில் கிட்டத்தட்ட 590 பக்கம் 400 கம்மியாக தான். ஒன்று தெரியுமா உங்களுக்கு, வேணால் ஒன்றும் இல்லை, நீங்கள் ப்ரெஸ்ஸில் கூட கேளுங்க. 1000 புக்குக்கு 595 பக்கம் மல்டி கலர், எங்கேயாவது போய் கேளுங்க நீங்கள். 1000 புக்குக்கு 595 பக்கம் மல்டி கலர் A4 சைஸு அடிக்கணும்னா ப்ரெஸ்ஸில் எவ்வளவுன்னு எல்லாம் தமிழ்நாடு முழுக்க நீங்களே போய் கேளுங்க. எனக்கு வந்த கொட்டேஷன் ரேட்டு 412 ரூபா. எனக்கு வந்த கொட்டேஷன் எவ்வளவு, 412 ரூபா வந்துருந்துச்சு. அந்த 412 ரூபாவில் தான் நான் என்ன பண்ணேன், இல்லைங்க ஃபஸ்ட் டைமுங்க கலரில் கொடுக்குறோம், அது எப்படி இருக்குன்னு அவுட்புட் பார்க்கணும், ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொஞ்சம் இப்போ சேர்க்கணும், எனக்கு ரொம்ப பெரிய ஆசைங்கிறக்காகவே இதில் 10 ரூபா 20 ரூபா குறைச்சி தான் 380 ரூபான்னு சொல்லி அந்த புக்கை ஓட்டுறோம். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் எங்கே வேணாலும் கேட்டுக்காங்க, நீங்கள் அதுக்கு மீறி கம்மியாக இருந்தால் என்கிட்ட சொல்லுங்கள், நானே கூட அங்கேயே கூட அடிச்சுக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? மல்டி கலரில் சொல்கிறேன் நான் சொல்கிறது. அப்போ 380 ரூபாய்க்கு வந்து தான் இப்போ அது 1000 புக்கை வந்து அடிக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? அதே 5000 காப்பி அடித்தா ரேட்டு வேறு, 3000 காப்பி அடித்தா ரேட்டு. நான் 1000 புக்குக்கு இதுதான் ரேட்டு, கொஞ்சம் வேரியேஷன் ஆகுன்னு சொன்னாங்க. பரவாயில்ல, மல்டி கலரில் போட்டே ஆகணும்னு மிகப்பெரிய இந்த டெசிஷன் எடுக்கிறதுக்கு 1 நாள் ஆச்சு. இது மல்டி கலரில் போட்டோம். அப்போ இது உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சு. இது ஒரு 200 கிட்ட வந்து அது 400 ஏன் வந்துச்சுங்கிறத. ஏன்னா நிறையா பேர் இன்னும் 400 அப்படின்வீங்க. பிளாக் அண்ட் ஒயிட் புக்கே 400 வாங்குறீங்க, எனக்கு தெரியும், நானும் வாங்கியிருக்கேன். இது மல்டி கலருங்கிற போது இதாயிடுச்சு. இப்போ இதுக்குள்ளே என்னென்ன சார் வச்சுருக்கீங்க, ஸ்கூல் புக் வச்சுக்க வாங்கலாமான்னா கண்டிப்பாக ஸ்கூல் புக் வச்சுருக்கவங்க இதை வாங்கிக்காங்க, பெஸ்ட்டு. ஏன்னா முக்கிய தலைப்புகள்னு 9 தலைப்பு எடுத்துட்டோம். சிந்து சமலாரியம், குப்தர்கள், முகலாயர்லையா. சிந்து சமலாரியம் இருக்குன்னா எத்திக்ஸ் புக்காக இருக்கட்டும், 9th புக்காக இருக்கட்டும், 6th புக்காக இருக்கட்டும், +1 புக்காக இருக்கட்டும், எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஆர்டர் வைஸ் வந்து வச்சுட்டோம். ஒரு பிசுறு கூட மிஸ் ஆகாது.
புக்கில் இருக்கிற பாயிண்ட் எங்கேயுமே மிஸ் ஆகாது. அந்த பாயிண்ட்ஸ் ஃபுல்லாக ஏற்றிருப்போம். ஆனால் எங்கே எதை வைக்கணுமோ அதை கரெக்டாக வச்சுருப்போம். ஆர்டர் வைஸ் வச்சுருப்போம். பாயிண்ட்டாக வச்சுருப்போம். நீட்டாக பண்ணியிருப்போம். ஏன்னா எல்லாத்தையுமே டைப் அடிச்சிட்டோம். டைப் அடித்து எங்களுக்கு தகுந்தாப்பில் இது பண்ணிட்டோம். புக்கில் இருக்கிறத அப்படியே பிடிஎஃப் தூக்கி வச்சு கொடுத்தா அது வேலை இல்லை. அது ஈஸி தான். பிடிஎஃப் எடுக்கிறோம், இன்னொரு பிடிஎஃப் எடுக்கிறோம், மெர்ஜ் பண்ணுறோம், கட் பண்ணுறோம், அந்த சைஸுக்கு இது பண்ணுறோம், ப்ரெஸ்ஸுக்கு அனுப்புகிறோம், அப்படியே கொடுத்துடலாம். அது பிரச்சனை இல்லை. இது அப்படிங்கிற டைப் அடிச்சுட்டு அங்கே இருக்கிற கட் பண்ணி பாயிண்ட் ஒரு பேராகிராஃப் தேவையில்லாமல் இருக்குன்னா அதை தூக்கணும். இந்த பேராகிராஃப் இது எங்கே இருக்குன்னா இதை கொண்டு போய் அங்கே மெர்ஜ் பண்ணணும். 6th புக்கில் இருக்கிற பாயிண்ட்ஸும் +1 டிஃப்ரெண்ட் இருக்கும். அப்போ அதை மெர்ஜ் பண்ணி கொண்டு வரணும். 33 பக்கம் இருக்கும் சிந்து சமலாரியம். ஒரு கொஸ்டின் மிஸ் ஆகாது. ஆனால் ஈஸியாக இருக்கும். பாயிண்டாக ஹெட்லைனாக ஆர்வமாக இருக்கும். ஒவ்வொரு தலைப்புக்கு மேலே 3 பாக்ஸ் இருக்கும். ஒவ்வொரு தலைப்புக்கு எண்டு கீழே 3 பாக்ஸ் இருக்கும். 3 பாக்ஸ் எதுக்காகனா நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த டைம் அண்ட் டேட்டு எழுதணும். மொதல் பாக்ஸில் நீங்கள் அந்த பாடத்தை முடிக்கும்போது ரீடிங் தானே ஃபஸ்ட்டு, முடிக்கும்போது டைம் அண்ட் டேட் எழுதணும். செகண்ட் தடவை படிக்கும்போது டைம் அண்ட் டேட், தேர்ட் டைம் அண்ட் டேட், 3வது டைம் அண்ட் டேட், 4வது டைம், அந்த 3வது டைம். புரியுதா உங்களுக்கு? 3 பாக்ஸு. ஹிஸ்ட்ரிக்கு 3 பாக்ஸு, எக்கனாமிக்ஸ் கான்ஸ்டியூஷனுக்கு 2 பாக்ஸ். ஏன்னா அது 2 முறை படித்தா போதும். ஹிஸ்ட்ரிக்கு மட்டும் தான் 3 தடவை படிக்கணும். ஃபஸ்ட்டு ரீடிங் சும்மா லைட்டாக தலைப்பு மட்டும் அப்படி லைட்டாக ஓரலாம். அதுக்கப்புறம் தான் அது உள்ளார்ந்து கதையை புரிஞ்சுக்கணும். அப்புறம் எக்ஸாம் டைம் போகும்போது ரிவிஷன் விடணும். 3 முறை படித்தா மட்டுமே வெற்றி உறுதி. அப்போ இதை நீங்கள் கட்டம் எம்டியாக இருக்கும்போது உங்களுக்கே ஐயோ நம்ம ஒழுங்காக படிக்கலை, எதை எத்தனை முறை படித்தோம்னு நமக்கு தெரியாது. அதுக்காக தான் இது இப்படி வச்சோம். அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ரீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு, மெமரைசிங் பண்ண எவ்வளோ நேரம் ஆச்சு, ஃபாஸ்ட்டாக ரிவிஷன் பண்ண எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா எக்ஸாம் டயத்தில் திரும்ப ஒரு ஃபாஸ்ட் ரிவிஷன் ஒன்று இந்த பாடத்துக்கு 1/2 மணி நேரம் தான் ஆகும், 10 நிமிஷம் தான் ஆகும், கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி ஸ்டார்டிங் டேட் போட்டு அதை முடிக்கலைன்னா எண்டு டேட்டு போட மாட்டீங்க, டைம் போட மாட்டீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு மனசு நெருடலாகவே இருக்கும். அப்போ இதுதான் பேசும் வரலாறு. அதனால தான் பேசும். உங்களை கண்டிப்பாக அது படிக்க வச்சிரும். அது உங்களுக்கு புரியும் உங்களுக்கு. அது போக அந்த தலைப்பு சார்ந்து நம்ம லைவ் டெஸ்ட் கொடுக்குறோம். எல்லா தலைப்புக்குமே லைவ் டெஸ்ட் கொடுக்குறோம். அப்போ இதுக்கு மேலே என்ன வேணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அந்த புத்தகத்தின் நோக்கம் என்னென்னா அது உங்களை மாற்றுப்பாதையில் கொண்டு போகும். 1000 புத்தகம் வச்சுக்காங்க. தான் இதெல்லாம் 1000 புத்தகம் இப்படி அடுக்கி வச்சுக்காங்க. நீங்கள் சாம இந்த புத்தகத்தை படிப்பீங்கன்னு நான் சொல்கிறேன். மற்ற புக்கு அவங்கவுங்க டேலண்ட்லாம் அவங்க போட்டிருப்பாங்க. ஆனால் என் புக்கை கண்டிப்பாக படிப்பீங்க. எல்லா புக்கும் படித்தாலும் என் புக்கை முக்கியமாக படிப்பீங்கன்னு கூட வச்சுக்காங்க. ரைட்டா? எனக்கு பாசிட்டிவாக நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த புக்கில் அவ்வளோ விஷயங்கள் வச்சுருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா குப்தர்கள், பல்லவர்கள், ஒவ்வொரு தலைப்புமே ஸ்கூல் புக்கில் இருக்கிற கண்டென்ட் தான் அழகாக எடுத்து வச்சுருப்போம். ஸ்கூல் புக்கே உங்கள்கிட்ட இருந்தாலும் ஹிஸ்ட்ரி புக்கை பொறுத்தளவுக்கு 2 வாங்கிக்கிறது பெஸ்ட்டு. அது ஏங்கிறது புத்தகம் வந்தோன்னே தெரியும். அடுத்து தமிழ்நாடை ஃபுல்லாக தனியாக கொண்டு வந்தோம். எப்போ பார்த்தாலும் தமிழ்நாடு அங்கே இருக்குது, பிட்டாக இருக்குது. அந்த பிரச்சனையே இல்லை. அந்த 7 தலைப்பை தனியாக கொண்டு வந்திருப்போம். பின்னாடி பக்கம் அவ்வளோதான். இந்த 9 தலைப்பு, இந்த 7 தலைப்பு, இதுவே 565. பிக்சர் நிறையா வச்சுருப்போம், காலக்கோடு வச்சுருக்கோம், ஃப்ளோ சார்ட் வச்சுருக்கோம். பிக்சர்னா எப்படி சார்? ஸ்கூல் புக்கில் இருக்கிற பிக்சரா? ஸ்கூல் புக்கில் இருக்கிற பிக்சர் மட்டும் அல்ல, எக்ஸட்ரா. இப்போ கட்டடங்கள்னு எடுத்துக்கிட்டா மெக்ரௌலி இரும்புத்தூண் பார்த்துருப்பீங்களா? காந்தியோட ஒய்ஃபை பார்த்துருக்கீங்களா? சொல்கிற உதாரணத்துக்கு இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் பிக்சர்ஸ் நிறையா இருக்குது. கலெக்ஷன் ஆஃப் பிக்சர்ஸ் நிறையா வச்சுருப்போம். பெருசாக இல்லை, குட்டி குட்டியாக அங்கங்கே தேவையான இடத்துல வச்சுருப்போம். ஸோ இதான் ஆன்சென்ட் இந்தியா மிடில் இந்தியாக்கான ரெடி பண்ணது. பிளாக் அண்ட் ஒயிட்டில் பெர்ஃபெக்டாக இருக்கும். ஐஎன்எம்ல புகுந்து விளாண்டுட்டோம். ஐஎன்எம்ல என்ன பண்ணிட்டோம்? புகுந்தே விளாண்டுட்டோம். ஏன்னா ஃபஸ்ட் எடுத்துன 3 தலைப்பு ஐரோப்பியர்கள் போர்கள், ஐரோப்பியர்கள் வருகை, ஐரோப்பியர் கால போர். இந்த 3ம் டிஎன்பி ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க வேண்டியதில்லை. ஆனால் அங்கேயும் உள்ள ஏதாவது தேவைன்னா படிச்சுக்கலாங்கிற மாதிரி அதை முக்கியம்னு குறிச்சிருப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா 4வதுலேருந்து ஆரம்பித்த தலைப்பு ஆரம்பித்தா 20 தலைப்பு பட்டைய கலப்போம். புரியுதா உங்களுக்கு? ஐஎன்எம் நீங்கள் எவ்வளோ புக்கு வேணாலும் வச்சுக்காங்க, கரெக்டாக கம்பைன் பண்ணி அந்த பிசுறு தட்டாமல் இந்த தலைப்பு அங்கே ஒட்டிகிட்டு இருக்குன்னா அதை கொண்டு வந்து கரெக்டாக ஜாயின் பண்ணி கதையோட கோர்வையை அப்படி கொண்டு வந்து முடிச்சிருப்போம். அது காந்திய காலமாக இருக்கட்டும், இந்து முஸ்லீம் பிரச்சனையாக இருக்கட்டும், இந்தியாவில் கல்வி வளர்ச்சியாக இருக்கட்டும், முதல் போகிற தாக்கமாக இருக்கட்டும், எல்லா பாடங்களையுமே ரைட்டா ஆர்டர் வைஸ் அந்த +1, அந்த +2, அந்த 8th எதையுமே மிஸ் பண்ணியிருக்க மாட்டோம். இது மல்டி கலரில் போட்டோம். ஸோ அவ்வளோதான். இது ரிவ்யூ. என்ன ரிவ்யூனா இந்த புக்கும் கிட்டத்தட்ட 500 பக்கத்துக்கு மேலே. இது மல்டி கலரு, இது நார்மலு. இந்த புக்கை பொறுத்தளவுக்கு நீங்கள் எத்தனாம் தேதி ஆர்டர் பண்ணிக்கலாம்னா டேட்டு போட்டிருப்பேன், பார்த்தா தெரியும் உங்களுக்கு. 4ஆம் தேதியோ 5ஆம் தேதியோ கொடுத்துருக்கேன், 4ஆம் தேதியோ 6ஆம் தேதியோ கொடுத்துருப்பேன். அந்த டேட் வரைக்கும் ஆர்டர் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு தீபாவளிக்குள்ளே டக்குன்னு சென்ட் பண்ணி முடிச்சிடலாம் அப்படிங்கிறது தான் பிளான். சீக்கிரம் அனுப்பிச்சி விட்டோம்னா வேலை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் தீபாவளிக்கு அப்புறம் எங்களுக்கு 2-3 நாள் லீவ் வேணாமா? அப்புறம் புக்கு ஸ்டாக் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஸ்டாக் போடுவோம். ஏன்னா 6ஆம் தேதி 7ஆம் தேதிக்கு அவுட் ஆஃப் ஸ்டாக் போட்டுருவோம். புக்கு கொஞ்சம் ஒரு 10 புக்கு மிச்சம் இருந்தாலும் அவுட் ஆஃப் ஸ்டாக்கை போட்டு விட்ருவோம். அந்த கரெக்டாக அந்த டைம் வரும்போது அவுட் ஆஃப் ஸ்டாக் போட்டு அதுக்கப்புறம் தீபாவளிக்கு அப்புறம் கரெக்டாக ஆட்டோமேட்டிக்காக பார்த்துக்கலாம். ஏன்னா நம்ம பெரிய நிறுவனம் அல்ல, நம்ம நிறைய 1 லட்சம் காப்பி 50,000 காப்பி அடிக்கிற ஆள் இல்லை.
1000 2000 காப்பி தான் அடிக்கிறோம், அதை தேவையானவங்களுக்கு கொடுக்குறோம், அவ்வளோதான். ஓகேவாங்க. ஆனால் புக்கோட மூவ்மெண்ட்டு நல்லா ஸ்பீடாகவே நல்லாவே இருக்குது. பட் இருந்தாலும் புக்கு வாங்கினவங்களே ஆல்ரெடி ஆர்டர் பண்ணிட்டாங்க. ஆர்டர் பண்ணவங்க நேற்று ஃபோன் போட்டு, சார் எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டேன், அந்த புக்கு எப்படி இருக்குமோ அது கொஞ்சம் நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும், வர்றதுக்கு முன்னாடி ஒரு இதாக இருக்குது அப்படின்னீங்க. அதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டியதே கிடையாது. ரைட்டாக உங்களுக்கு மல்டி கலர்லேயும் பார்த்தீங்கன்னா சைடில் சில ஓகே அது புத்தகம் பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு. ஸோ தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ. இதான் ஹிஸ்ட்ரியை பற்றின அப்டேட். ஹிஸ்ட்ரியை 2 புக்காக போட்டேன். ரைட்டாங்க. தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ.